I would like to thank our Almighty God and my uplines and my leaders. Thank you so much. And I'm very happy to share my experience. Okay. நான் வந்து புதுசா இப்போ வந்து சில்வர் டைரக்டர் ஆனது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் ஐ லவ் மை வெஸ்டேஜ். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வழிகள் நிறைய இருக்குங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கும், ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது எனக்கு. எனக்கு வெஸ்டேஜ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நான் ஐ எம் a ஸ்கூல் டீச்சர், பயாலஜி டீச்சர். ஸோ நான் அந்த ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லி கொடுப்பேன். சொல்லி கொடுக்கும் பொழுது நிறைய மற்ற டீச்சர்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இவங்க எப்படி நான் வந்து ஷார்ட் பீரியட்ல இவங்க எப்படி பிள்ளைங்களை வந்து கவர் பண்ணி எக்ஸாம்க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். ஸோ அவங்க அது மாதிரி பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்கிட்ட கேட்பாங்க, எக்ஸாம் டைம்லலாம் எப்படி நீங்க வந்து உங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியுது? லாங்குவேஜ் சப்ஜெக்ட்ல எல்லாம் நீங்க ஃபெயில் ஆகுறீங்க, ஆனா மத்த சப்ஜெக்ட்ல எல்லாம் நீங்க வந்து ஃபெயில் ஆகுற, ஆனா வந்து லாங்குவேஜ்லயே ஃபெயில் ஆகுற, தமிழ் எக்ஸாம்லயே. ஆனா சயின்ஸ்ல மட்டும் எப்படி உன்னால வந்து பாஸ் பண்ண முடியுது? அப்போ உங்க மிஸ் வந்து உனக்கு கொஸ்டின் வந்து அவுட் பண்ணிடுறாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய தடவை கேட்பாங்க. ஸோ ஒரு நாள் என்ன வந்து பிரின்சிபல் மேம்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி வந்து பயாலஜி மேம் வந்து எக்ஸாம் முடிஞ்ச உடனே பேப்பர் வந்து பிள்ளைங்கிட்ட கொடுத்து, அந்த ஃபெயில் ஆகிற பிள்ளைங்க கிட்ட பேப்பரை கொடுத்து அவங்க கரெக்ட் பண்ணிட்டு அவங்க ஆன்சர் வந்து சொல்லி கொடுத்து எழுத வைக்கிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. பட் எனக்கு அது தெரியாது. பிரின்சிபல் மேம் வந்து என்னை கூப்பிட்டு, மேம் பயாலஜி பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டீங்களான்னா, எஸ் மேம் கரெக்ட் பண்ணிட்டேன்னு. எவ்வளோ பிள்ளைங்க பாஸ் பண்ணிருக்காங்கன்னா, எல்லாம் பாஸ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். ஸோ அப்படி சொல்லுகின்ற சமயத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிள்ளைங்கிட்ட போய் கொண்டு போய் கொடுங்க அப்படின்றாங்க. உடனே பிசிக்ஸ் மேம்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண பிசிக்ஸ் மேம்க்கு ரொம்ப ஒரு என்னடா இது, இவங்க வந்து எல்லாருமே பாஸ் எப்படி பண்ண முடியும்? மேம் நான் சொன்னல மேம், இவங்க பயாலஜி மேம் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்களால வந்து அந்த கம்ப்ளைண்ட் அடக்க முடியல. மறைமுகமா சொன்ன விஷயத்த ஏன் எதிர்க்கே சொல்லிட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், மேம் இந்த பேப்பர் நீங்களே செக் பண்ணிக்கோங்க. அந்த பர்டிகுலர் பர்சன் ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்க இமிடியேட்டா கூப்பிடுங்க. கூப்பிட்டு நீங்களே ஒரு டெஸ்ட் வேணா வைங்க, கண்டக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்போ பிரின்சிபல் மேம் சொன்னாங்க, ஐ நோ யுவர் ஆட்டிடியூட், ஐ நோ யுவர் டீச்சிங் மெத்தட், ஐ நோ மேம், யூ கீப் குவைட், அமைதியா இருங்க, நான் பாத்துக்கிறேன், டென்ஷன் ஆயிடாதுங்க, பி கூல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா பிசிக்ஸ் மேமால அடக்கவே முடியல. ஏன் எப்படி இவங்களால மட்டும் எப்படி முடியும்? நான் 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, இவங்களால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணிட்டு பண்ணும்போது நான் சொன்னேன், மேம் ஒரு டவுட் வேண்டாம், நீங்களே கூப்பிட்டு அந்த பிள்ளைங்களை வச்சு எக்ஸாம் வச்சு நீங்க கேளுங்க, கொஸ்டின் கேளுங்க, பிள்ளைங்களை எழுத வைங்க அப்படின்னு சொன்ன உடனே பிரின்சிபல் மேம் வேற வழி இல்லாம அவங்க செஞ்சாங்க. கடைசியில மூக்கு அறுபட்டது அவங்கதான். சோ எனக்கு ரொம்ப வசனமாயிடுச்சு. நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு நம்ம வந்து நம்ம நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனா நம்ம மேல இவ்வளோ ஒரு ப்ராப்ளத்தை திணிக்கிறாங்களே, எப்படி ஒரு பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் அதிகமா அதை நான் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சேன். சோ நான் நிறைய ஒர்க் பண்ணி நல்லா பண்ண ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. கால்ல வண்டி ஏறிடுச்சு. சோ ஆக்சிடென்ட் நடந்த உடனே என்னால என்ன பண்ண முடியல, ஜாப் போக முடியல. சோ நான் வீட்டுல நான் இருந்துட்டேன். என்னால டீச்சிங் லைஃப் தான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சமான விஷயம். எனக்கு டீச்சிங் ஜாப் மட்டும்தான். சோ ஆக்சிடென்ட் ஆன உடனே என்னால வந்து சரியா நடக்க முடியல. ஏன்னா நம்ம நின்னுட்டே தான் டீச் பண்ணணும். சோ பிள்ளைங்களுக்கு ஒண்ணுமே நம்ம இது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்ற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருந்தது. ஆனாலும் நான் விடல. இருந்தாலும் நான் அப்படியே பக்கத்துல டியூஷன் இந்த மாதிரி எல்லாம் நான் எடுத்துட்டு இருந்தேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரோனா பீரியட் வந்துச்சு. என்னால எங்கேயுமே ஒர்க் பண்ண முடியல. நான் வீட்லயே இருந்துட்டேன். சோ ஹஸ்பண்ட் வந்து ஹோட்டல் வச்சிருந்தாங்க, டிஃபன் கடை. சோ அதுல நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா நம்ம இவ்வளவு படிச்சிருக்கோமே, எம்எஸ்சி, எம்எட், பிஹெச்டி முடிச்சிருக்கோமே, ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே, நம்மளால எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும் பொழுது, ஐயோ நம்ம உயிரோட இருக்க முடியுமா, நம்மளால முடியுமா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது எனக்கு ஒரு ஆஃபர் வந்தது. தெரிஞ்சவங்க மூலமா எனக்கு வந்து இன்வைட் பண்ணாங்க. ஜான்சி மேம் வந்து எனக்கு இன்வைட் பண்ணாங்க. சோ நான் அந்த வெஸ்டேஜ்ல வந்து நான் வந்தேன். ஆனா அதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. பட் ஐ லேர்ன். எனக்கு அந்த பைலட் பேட்ச் எல்லாம் முடிச்சேன். சார் வந்து கார்த்திகேயன் சார் வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னாங்க. 1 வீக்ல கான்டாக்ட் பண்ணவே இல்லை. சோ நான் நினைச்சேன், இது கடவுள் நமக்கு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, சோ நம்ம தெரியாம இதுல விழுந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒமிட் பண்றதுக்கு போனேன். ஆனா கரெக்டா வந்து 1 வீக்ல அவர் வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. அப்போ பேச ஆரம்பிச்சுதான் இன்னும் என்னுடைய வளர்ச்சிக்கு அவர் ரொம்ப ரொம்ப
முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அவங்களால தான் நான் இந்த அளவுக்கு நான் வந்திருக்கிறேன். சோ நான் என்னுடைய டீச்சிங் லைஃபே முடிஞ்சிருச்சு. டோட்டலி மை ஸ்கில் அவ்வளவுதான், என்னுடைய டேலண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு நான் நினைச்ச சமயத்துல எனக்கு கடவுளா கொடுத்த இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி நான் வந்து பிரான்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டேன். நிறைய லேர்ன் பண்ணேன். நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு நிறைய மத்தவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நிறைய பேரை இன்வைட் பண்ணுவேன். ஒவ்வொரு தடவையும் நான் சோர்ந்து போய் உட்காரும் போதும் கார்த்திகேயன் சார் சொல்லுவாங்க, மேம் நீங்க சோர்ந்து போவாதீங்க, கோ நெக்ஸ்ட், கோ நெக்ஸ்ட். நிறைய ஐடியாஸ், ஏகப்பட்ட ஐடியாஸ் எனக்கு கொடுத்தாங்க. நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சது. ஆக்சுவலி எனக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 9 to 10 மீட்டிங்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலான மீட்டிங்க. அதுதாங்க என்னுடைய உயிரே. என்னுடைய உயிர் தோழி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வெஸ்டேஜ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஐ லவ் வெஸ்டேஜ், ஐ லவ் வெஸ்டேஜ், ஐ லவ் வெஸ்டேஜ். ஏன்னா இவ்வளோ ஒரு கான்பிடென்டா நான் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, வெஸ்டேஜ் உடைய சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, வெஸ்டேஜ் சிஸ்டம் வந்து நம்மள கொஞ்ச நாள்ல நம்மள காப்பாத்தும். அந்த பாசிவ் இன்கம் வர்ற வரைக்கும் நம்ம கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கணும். ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றோம், என்ன பிளான் பண்றோம், எந்த டார்கெட், நிறைய டார்கெட் நம்ம வைக்க கூடாது. நம்ம என்ன ரீச் பண்றோம்ன்ற டார்கெட் நம்ம வைக்கும் பொழுது மட்டும்தான் நம்மளால ஈஸியா நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். நம்ம நினைக்கிறோம், நம்ம இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, இவங்க ஜாலியா வந்துட்டாங்க, பிரான்ஸ் ஆயிட்டாங்க, இப்ப சில்வர் ஆயிட்டாங்க, இவங்க சொல்லுவாங்கப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மையிலே பாருங்க, ஸ்ட்ரகிள் எல்லா இடங்களிலுமே ஸ்ட்ரகிள் இருக்குங்க. யாருமே நமக்கு கத்து கொடுக்கவே மாட்டாங்க. யாரு கத்து கொடுப்பா நமக்கு? ஃப்ரீயா யாராவது சொல்லி கொடுப்பாங்களா? யாருமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க. பாருங்க, விமன்ஸா இருந்தா இந்த பிசினஸ்ல டெவலப் பண்ண முடியுமா, அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா இருந்த என்ன, நான் ஒன்லி ஃபார் டீச்சர், ஒன்லி டீச்சிங் மட்டும்தான். அப்படி இருந்த என்ன, உன்னால பிசினஸ் பண்ண முடியும், நீ வந்து கைவிடப்பட்ட சூழ்நிலையான இது வந்து வெஸ்டேஜ் உன்னை தூக்கி விடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா வந்து வெஸ்டேஜ் என்ன கை கொடுத்துச்சு. பாருங்க, நான் தொடர்ந்து நான் உழைப்பேன். என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஐ பிலீவ் மை செல்ஃப். நான் என்ன நம்பினேன், ஐ பிலீவ் மை அப்ளைன். என்னுடைய அப்ளைனை நான் நம்பினேன். ஐ பிலீவ் மை லீடரை நம்பினேன். ஐ பிலீவ் மை கம்பெனி, ஐ பிலீவ் மை ப்ராடக்ட். நான் நம்பினேன். நான் நம்பினதுனாலதான் இந்த நிலைமையில என்னால வந்து நிக்க முடிஞ்சது. இன்னும் அடுத்தடுத்த லெவல் நான் ரீச் பண்ணுவேன். நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு சோதனை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை குறித்து நான் கவலைப்படவே மாட்டேன். சென்னையில எங்க மீட்டிங் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆளா நான் ஓடிடுவேன். எந்த இடத்துலனாலும், முடியாத சூழ்நிலைனாலும் கவலைப்பட மாட்டேன். என் டவுன்லைனே என் கூட வந்துருவாங்க. மேடம் நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அவங்களும் என் கூட வந்துருவாங்க. மீட்டிங்க ஒரு நாள் நான் மிஸ் பண்ண மாட்டேன். 9 to 10 மீட்டிங் வந்து முன்னாடி நான் மிஸ் பண்ணிருக்கேன். ஆனா அவர்கிட்ட யூடியூப் லிங்க் கேட்டு நான் வந்து மீட்டிங் பார்த்திருக்கிறேன். ஆனா 9 to 10 மீட்டிங்க ஒரு நாள் நான் மிஸ் பண்ண மாட்டேன். சரவணன் சார் வந்து ரொம்ப அழகா ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து அப்படியே அப்படியே அப்சர்வ் பண்ணிக்க, அப்படியே நான் வந்து செய்யணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நிச்சயமா நம்மளால சாதிக்க முடியும். அப்படியே ஒரு பெண்ணா இருந்தாலும் நம்மளால சாதிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள வந்தது. என்னால இண்டிபெண்டா வாழ முடியும். 6 முறை எனக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது, டீச்சர் கவர்மெண்ட் ஜாப். ஆனா பாருங்க, என்னால போக முடியல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு 3 பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா நீ விட்டுட்டு போகாத, டிரான்ஸ்ஃபர்லாம் ஒண்ணும் கிடைக்காது, சோ நீ தூரமா போயிட்டேன்னா பிள்ளைங்களை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, சொந்தக்காரங்க எல்லாருமே என்னை குழப்பி விட்டுட்டாங்க. நான் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டேன் நானு. என்னடா இது, 6 தடவை நம்மள கிடைச்சதே, நமக்கு வந்து நம்முடைய ட்ரீம் என்ன, நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கோம், நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் தானே நமக்குள்ள இருந்தது. ஆனா இவங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, வேண்டாம், வேண்டவே வேணாம், எது கேட்டாலும் வேண்டாம், செய்யாத, உன்னால முடியாது, வேண்டாம், அவ்வளவு தூரம் போகாத, இப்படியே ஒரு முட்டுக்கட்டை போட்டுட்டே இருந்தாங்க. நான் ஃபேமிலிக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன். ஆனா அந்த சாக்ரிஃபைஸ் வந்து இதற்காக தான் இருந்திருக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இருந்திருக்குன்றது எனக்கு அப்போ தெரியல. ஆனா இப்போ நான் நினைக்கிறேன், நல்ல வேலைப்பா, எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கல. கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சதுன்னா நானும் ஒரு பேக மாட்டிட்டு நானும் என்ன பண்ணுவேன், பிள்ளைங்களுக்கு போய் டீச் பண்ணிட்டு நானும் வந்து ரொம்ப வீட்லயும் பார்க்கணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷனே இருக்காது. ஆனா இந்த வெஸ்டேஜ்ல பாருங்க, நான் பார்ட் டைம் ஜாப் தாங்க வந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ஜாப் ஆயிடுச்சு எனக்கு வெஸ்டேஜ்ல. நீங்க நினைக்கலாம், என்னம்மா நீ பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் டைம் ஜாப்னு சொல்றீங்க,
அப்படின்னு நீங்க நினைக்கலாம். உண்மையிலே ஆத்மார்த்தமா நான் விரும்பி இந்த வேலையை நான் செய்யறேன். ஏன்னா நானு ஃபீல்ட் ட்ரிப் போகணும். ஃபீல்ட் ட்ரிப்னு சொல்றேன் பாருங்க. ஃபீல்டு ஒர்க்க நான் ஃபீல்ட் ட்ரிப்னு ஏன் சொல்றேன் தெரியுங்களா? ட்ரிப்புக்கு போற மாதிரியே நான் ஃபீல்டு ஒர்க் போவேங்க. ஏன்னா கேட்டு பாருங்க, எங்களுடைய சார கேட்டு பாருங்க. கோல்டன் டைரக்டர் பிரபாகரன் சார், இவரு கார்த்திகேயன் சார், பத்ரி சார், இவங்ககிட்ட தான் கேட்டு பாருங்க. பிரபாகரன் சார் எல்லாம் கேட்டு பாருங்க. ஃபீல்டு ஒர்க்னா அவ்வளவு என்ஜாய் பண்ணி போவேன். டாக்டர் சொல்லியிருக்காங்க, நீ நடக்க கூடாதுமா, 10 நிமிஷத்துக்கு மேல நீ நடக்க கூடாது. அப்படி நடந்தன்னா கால் ரொம்ப பலகீனம் ஆயிடும், நீ ரொம்ப வீக்கா இருக்கிறேன்னுவாங்க. ஆனா பாருங்க, கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் நடந்தேன், அப்புறம் 1 மணி நேரம் நடந்தேன், அப்புறம் 2 மணி நேரம் நடந்தேன். ஆட்டோலயோ இல்ல பைக்லயோ கார்லயோ எதுலயுமே நான் போக மாட்டேன், பஸ்லயும் போக மாட்டேன். வாக்கு தான். நினைச்ச இடம் நான் ஒரு பிளான் பண்ணிருப்பேன், இந்த இடத்துக்கு நம்ம போகணும், இந்த பிளேஸ்க்கு நம்ம போகணும், இவ்வளவு பேரை நம்ம மீட் பண்ணணும், இவ்வளவு பேருக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஏன்னா நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அது செய்யாமல் இருந்தால் அது பாவம். இது நன்மை. மத்தவங்களுக்கு வேலை இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு பேர் என்னோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேற என்னென்னவோ போயிட்டு அவங்க போயிட்டு காசை கொடுத்துட்டு வேஸ்டா அவங்க வந்து செலவு பண்ணி ரொம்ப கஷ்டத்துக்குள்ள உள்ள இருக்கிறாங்க. சோ அப்படிப்பட்டவங்களை நம்ம தேடணும் அப்படின்னு என்னுடைய தேடல் தேடிக்கிட்டே இருக்கும். என்ன குறித்து நான் கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா எனக்கு சப்ளிமெண்ட் இருக்கு, எனக்கு ப்ராடக்ட் இருக்கு, எனக்கு ஸ்பைரலினா இருக்கு, எனக்கு கால் வலியா நான் ஸ்பைரலினா போட்டு நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா என் ப்ராடக்ட் வந்து என்ன காப்பாத்தும், நான் வெஸ்டேஜ் என்ன காப்பாத்தும், அந்த சிஸ்டம் என்ன காப்பாத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு உற்சாகத்தோட நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து நான் ஒர்க் பண்ணுவேன். ஏன்னா பாசிவ் இன்கம் எனக்கு வேணும். ஏன்னா மத்த ஒர்க்ல பாத்தீங்கன்னா நமக்கு பாசிவ் இன்கம் கிடைக்கவே கிடைக்காதுங்க. நம்ம டெய்லியும் நம்ம வேலைக்கு போகணும், தினக்கூலி வாங்குறவங்க டெய்லியும் போகணும், மாச கூலி வாங்குறவங்களும் டெய்லியும் வேலைக்கு போகணும். ஆனா முடியல அப்படின்னு சொன்னா அன்னைக்கு அந்த நாள் கட் ஆயிடும். இப்ப ஸ்கூல் ஒர்க்ல போகும்பொழுது ஒரு 3 நாள் தொடர்ந்து லீவு போட்டோம் அப்படின்னா ஹாஃப் டே நமக்கு லீவ் ஆயிடும். அப்போ நமக்கு சேலரியில கட் பண்ணிடுவாங்க. பாருங்க, அப்போ 9 to 10 மீட்டிங்க்கு வந்து நம்ம எவ்வளவு லேட்டா நம்ம வர்றோம் பாருங்க. 9 to 10 மீட்டிங்க்கு 9:05க்கு வரோம், 9:10க்கு வரோம். ஆனா மீட்டிங்க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நம்ம சக்சஸ் பண்ண முடியும். எவ்வளவுதான் நம்ம மீட்டிங்ல கத்து கொடுத்தாலும் முன்னேறணும்னு நம்ம நினைக்கணும். நான் நினைச்சேன், என் வாழ்க்கைக்கு இதுதான் தேவை, இதுதான் அடிப்படை, இதுதான் என் லைஃப், இதுதான், இதை விட்டா எனக்கு வேற லைஃபே கிடையாது. மத்தவங்களுக்கு எல்லாம் ஆப்ஷன் இருக்கு, ஆனா எனக்கு நோ ஆப்ஷன், ஒன்லி வெஸ்டேஜ் மட்டும்தான். எனக்கு நோ ஆப்ஷன், ஏபிசி எதுவுமே கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு லைஃப் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு லீடர்ஸ கொடுத்திருக்கிறாரு. கடவுளுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க. ஷார்ட் டைம்ல கூட நம்மளால வந்து முன்னேறி வர முடியும், நம்ம ஒரு லெவல் அச்சீவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பிரான்ஸ் அடிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் சில்வர் அடிக்கும் போது பாத்தீங்கன்னா என்னுடைய டவுன்லைன் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து அவங்களே வந்து என்ன பண்ணாங்க, கத்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்கள் அவங்க கத்துக்கிட்டு அவங்க பிரான்ஸ் ஆகும்பொழுது நான் சில்வர் ஆனேன். சோ அவங்க பிரான்ஸ் அடிச்சுட்டாங்க. ஆனா சில்வருக்குரிய அந்த குவாலிஃபை பிவி என்னால கொடுக்க முடியல. நான் வந்து என்ன பண்றேன், அந்தரங்கத்துல தூங்கியிருந்தேன் திடீர்னு. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்போ அந்த நேரத்துல எனக்கு வந்து என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து எனக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருந்தாங்க, எனக்கு இந்த மாதிரி திங்ஸ் வேணுமா அப்படின்னு. சோ அவங்க வந்து அந்த திங்ஸ் நிறைய பேர்கிட்ட நான் வந்து ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணேன், நிறைய பேருக்கு விஷயங்களை சொன்னேன். ஒவ்வொரு நாளும் நான் வந்து வெறும் ஒரு வே மட்டும் நான் செய்ய மாட்டேன். நான் ஃபீல்டு ஒர்க் போவேன், ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுவேன். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, அம்மா எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குமா, அந்த ப்ராப்ளம் இருக்குவாங்க. உடனே அவங்களுக்கு சப்ளிமெண்ட் ரிலேட்டிவ் அந்த வீடியோவை அனுப்பி விடுவேன், அதுக்குரிய சப்ளிமெண்ட் வாங்கி கொடுப்பேன். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஏன்னா இது எனக்கு செல்பிஷாவும் இருக்கு, மத்தவங்களுக்கு நான் உதவி செஞ்ச மாதிரி இருக்கும், நான் ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ண மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஒர்க் நான் பண்ணும் பொழுது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் டீச்சிங் ஒர்க் பண்ணிருக்கேன், அதை விட சந்தோஷம் நான் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இந்த பிசினஸ் பண்றதுல நான் ரொம்ப 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 ஹாப்பியா ஃபீல் பண்றேன். என்னன்னா நான் வீட்டையும் பாத்துக்க முடியுது, நான் எங்க கணவரையும் பாத்துக்க முடியுது, பிள்ளைங்களையும் பார்க்க முடியுது, என்ன நானே கவனிச்சுக்க முடியுது, என்னுடைய பிசினஸையும் நான் பாத்துக்க